ஹாய் கைஸ், நான் தான் உங்க ஷேடோ எக்ஸ். நாம இந்த வீடியோல ஒரு புது மன்வா தான் பார்க்க போறோம். நிறைய பேர் அந்த புவர் டு ரிச் ஹீரோ மன்வா போட சொன்னீங்க. கண்டிப்பா போடுறேன் கைஸ். வலவலன்னு பேசாம வீடியோக்குள்ள போலாம். ஸ்டோரி ஸ்டார்ட்ல ஒரு அழகான பாரிஸ காட்டுறாங்க. அப்போ திடீர்னு ஒரு சத்தம் கேக்குது. அந்த வாய்ஸ் சொல்லுது, யங், உன்னை விட மாட்டேன். 100 வருஷமா என்னை இங்க பூட்டி வச்சிருக்க. அப்போ ஒரு செம்ம அழகான லேடியா காட்டுறாங்க. இவ உண்மையாவே செம்ம அழகு. இவ ஒரு பையன் மேல உட்கார்ந்துட்டு அவனோட கழுத்துல ஒரு சோல் பைண்டிங் செயினே பூட்டிருக்கா. அவ, என்ன கேவலம் இது, மாதிரி கார்பேஜ் கிட்ட நல்ல சோலா. இவ யாருன்னு இப்ப பாருங்க. இவ தான் கல்டிவேஷன் ரெல்ம் காடஸ் அண்ட் இன்கோ கான்டினென்ட் எம்ப்ரஸ். இது வேற ஒரு வேர்ல்டு மக்களே. இங்கே கல்டிவேஷன் மூலமா பவர் ஏத்துவாங்க. ஹீரோ மனசுல நினைக்கிறான், இந்த லேடி கிட்ட 100 வருஷமா மாட்டிக்கிட்டு இருக்கேன். அவ சொல்றா, ஆரம்பத்திலேயே சோல் கொடுத்திருந்தா எனக்கு இப்படி டைம் வேஸ்ட் ஆகி இருக்காதே. அப்போ நம்ம ஹீரோ இன்ட்ரோ கொடுக்கறான். என் பேரு ஜியான். இவன் 100 வருஷமா என்ன ஜெயில்ல வச்சிருக்கா, என் சோல திருட. அவ சொல்றா, இன்னைக்கு திரும்பவும் அதையே பண்ணலாம். புரியாதவங்களுக்கு சொல்றேன், இவ டபுள் கல்டிவேஷன் பத்தி தான் பேசுறா. ஜியான் சொல்றான், இன்னைக்கு திரும்ப பண்ணா நான் செத்துருவேன். அப்போ அவ சிரிச்சுக்கிட்டே சொல்றா, உன் சோல குடுத்தா நான் அடுத்த லெவல் போயிடுவேன், அப்புறம் உன்னை கண்டிப்பா விட்டுடுவேன். ஜியான் சொல்றான், பொய் சொல்லாத, என் சோலை எடுத்துட்டு என்ன கொல்லதான் போற, சீக்கிரம் என்ன கொன்னுடு. ஜியான் சொல்றான், பக்வாஸ் நிறுத்து, என்னை எப்பவும் விடமாட்டேன்னு எனக்கு தெரியும். என் சோலை எடுத்துட்டு என்ன கொன்னுடுவ, அப்படி பண்ணா சீக்கிரம் பண்ணி தொலை. லேடி, ஓ அப்படியான்னு கேட்டு ஜியான் கிட்ட கிட்ட போறா, அவனை கிஸ் பண்றா. நம்ம ஹீரோ ஒரு மாதிரி லுக் கொடுத்துட்டே, என் சோல தர ரெடி, ஆனா ஒரு கண்டிஷன்னு சொல்றான். முதல்ல இந்த செயினை கழட்டு. அவன் மூஞ்ச பார்த்ததும் அந்த லேடிக்கு செம்ம கோவம். என்கிட்ட இப்படி பேச எவ்வளோ தைரியம்னு சொல்லி அவன் கழுத்தை நெரிக்கிறா. அப்போ நம்ம ஹீரோ, என் சோல் வேணாமா, இவ்ளோ நாளா தடை பண்ண, இப்போ நானே தரேன்னு சொன்னா வேணாங்கிறியான்னு கேக்குறான். அவ யோசிக்கிறா, ஃபோர்ஸா எடுத்தா கல்டிவேஷன் ஒர்த் இல்ல, அவனே விரும்பி தந்தா டைரக்டா நெக்ஸ்ட் லெவலுக்கு போலாம். சரி, உன்னை விடுறேன், ஆனா என்ன தொட்டா கொன்னுடுவேன்னு சொல்லி செயினை கலட்டுறா. அவ திரும்பின கேப்ல நம்ம ஹீரோ பவரை கேதர் பண்ணி ஒரே போடு. அவ பறந்து போய் விழுறா. நீ சீக்ரெட்டா பிராக்டிஸ் பண்ணியான்னு அவ கத்த, ஹீரோ ஃபுல் ஆட்டிடியூட்ல பேசுறான். இனிமேல் உன் ஸ்லேவா இருக்க முடியாது, உன்னை முடிக்க தான் இவ்ளோ நாளா வெயிட் பண்ண. அவ பயங்கரமா கோவப்பட்டு பவரை அன்லீஷ் பண்ண, ஹீரோ பயந்து ஓடுறான். உன்னை சாம்பலாக்காம விட மாட்டேன்னு அவ பின்னால துரத்துறா. இத கேட்ட உடனே ஜியான் பயத்துல, என்ன இவ்ளோ தரவா இருக்குன்னு சொல்றான். அப்போ சடனா கின் பின்னாடி வந்து அவ சோலை இழுக்க போறா. ஜியானுக்கு செம்ம வலி. அப்போ முன்னாடி ஒரு போர்ட்டல் திறக்குது. சரியான நேரம்னு ஜியான் அந்த போர்ட்டலுக்குள்ள குதிச்சு எஸ்கேப் ஆயிடுறான். அவ ஷாக்ல, இவன் தப்பிக்க சோலையே கட் பண்ணிட்டானேன்னு யோசிக்கிறா. போர்ட்டலுக்குள்ள இருந்து ஜியான் வாய்ஸ் கேக்குது, நான் திரும்ப வருவர், வந்து உன்னை 1000 வருஷம் டார்ச்சர் பண்ணுவேன்னு ப்ராமிஸ் பண்றான். கின்னும் மாசா ஒரு டைலாக் பேசிட்டு, உன்னை எங்க இருந்தாலும் தூக்குவேன்னு சொல்றா. கட் பண்ணா இன்னொரு சூப்பரான கான்டினென்ட்ல ஒரு ஃபாரஸ்ட் சீன் காட்டுறாங்க. அங்க ஒரு பையன் மயங்கி கிடக்குறான். அவன் கண்ணு முழிச்சு பார்த்துட்டு, சக்சஸ், நான் வேற பாடிக்கு வந்துட்டேன், டெவில் கிட்ட இருந்து தப்பிச்சிட்டேன்னு சொல்றான். இந்த பையன் வேற யாரும் இல்ல, நம்ம ஹீரோ ஜியான் தான். இப்ப வேற பாடியில இருக்கான். ஜியான் மாசா சிரிச்சுட்டு, அந்த டெவில் கிட்ட இருந்து தப்பிச்சது நல்லதா போச்சு, திரும்ப போய் அவளையும் அவள பேலஸையும் ஒழிப்பேன்னு சொல்றான். அப்போ பின்னாடி ஒரு பொண்ணு வந்து, நீ இன்னும் உயிரோட இருக்கியான்னு கேக்குறா. அவ மனசுக்குள்ள, இவ்ளோ கொடூர பாய்சன் கொடுத்தும் இவன் சர்வைவ் ஆயிட்டானேன்னு யோசிக்கிறா. நெக்ஸ்ட் ஜியானுக்கு அந்த பாடியோட ஓனர் ஜியான் ஹானோட மெமரிஸ் வருது. சரி, நம்ம ஹீரோ ஜியான் ஹான். இவனோட மெமரி செக் பண்ணும்போது ஒரு பொண்ணை பத்தி தெரியுது. இந்த பொண்ணு பேரு லீ. இந்த பாடியோட ஓல்டு ஓனருக்கு இவள சின்ன வயசுல இருந்தே உயிரு. இவ எப்பவும் ரிஜெக்ட் பண்ணுவா, ஆனா சடனா மேல ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டா. எதுக்குன்னா அவன் ஃபேமிலி மெடிக்கல் சீக்ரெட்டை திருடதான். ஜியான் திருடி கொடுத்த உடனே இந்த லீ இவனுக்கு பாய்சன் வச்சுட்டா. பாவம், லவ் பண்ண பொண்ணே இவனை போட்டு தள்ளிட்டா. என்ன விதி பாருங்க. இப்போ நம்ம ஹீரோ தலையில கைய வச்சுட்டு, ஆஸ்மான் சே கிரான்னு சொல்லுவாங்கல்லே, அப்படிதான் ஆயிடுச்சுன்னு கலர்றான். அப்போ அந்த லீ வரா. நீ சாகலன்னா நானே உன்னை கொல்லுவேன், இல்லனா என் ரெப்புடேஷன் டேமேஜ் ஆயிடும்னு மிரட்டுறா. மேலும் நல்லா நடிச்சுட்டு, ஜியான், நீ என்ன லவ் பண்ணா செத்து தான் ஆகணும்னு சொல்றா. ஹீரோக்கு ஷாக்கு. உனக்கு வெக்கமே இல்லையா, இவ்ளோ அழகான ஃபேஸு ஆனா மோசமான மனசுன்னு யோசிக்கிறான். நல்ல வேலை, பழைய ஜியன் இது பார்க்காம செத்துட்டான். அப்போ வில்லன் என்ட்ரி. லீ, இவனை எப்போ முடிப்ப, நீ என் ஒய்ஃபாக போறவ, இவன் கேட்ட லாஸ்ட் வார்த்தை இதுவா இருக்கட்டும்னு சொல்லி கொல்ல வராங்க. ஆனா நம்ம ஹீரோ அங்கிருந்து தப்பிச்சு எஸ்கேப் ஆயிட்டான். அவனுங்க துரத்த ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ ஒரு மரத்துக்கு பின்னாடி நின்னு மூச்சு விடுறான். பாடி ரொம்ப வீக்கா இருக்கே, சீக்கிரம் புடிச்சிடுவாங்களேன்னு ஹீரோ பயப்படுறான். அப்படியே நடக்குது. அப்போ அவங்க 2 பேரும் கிட்ட வந்துடுறாங்க. லீ கூட இருக்கிற அந்த பையன் ஓயின்னு கூப்பிடுறான்.
என்கிட்ட இருந்து தப்பிக்கலான்னு கனவு காத்தாத, தப்பிக்க முடியாதுன்னு அவன் சொல்ல ஜியன் வேகமா ஓட ஆரம்பிக்கிறான். சாரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஹீரோ ஜியன் தான் அங்க ஓடுறான். அப்போ சடனா ஒரு பொண்ணு குதிரையில வந்து ஜியன் மேல மோத போறா. அப்போ அந்த பொண்ணு குதிரைய சரியா ஸ்டாப் பண்ணிடுறா. அந்த டைம்ல நம்ம ஹீரோ மனசுல ஒரே ஒரு கேள்விதான் ஓடுது. இன்னைக்கு நம்ம செத்தோண்டான்னு நினைக்கிறான். அந்த பொண்ணு குதிரையில இருந்து கீழே இறங்கி வர, என்ன பண்ற, சாக போறியான்னு கேக்குறா. இப்போ அந்த பொண்ணை பாருங்க மக்களே, அந்த பொண்ணு செம அழகா இருப்பா. சாரி கைஸ், திரும்ப சொல்றேன், அந்த பொண்ணை இப்போதான் ஸ்கிரீன்ல காட்டுறாங்க. இவங்க வேற லெவல் அழகு மக்களே. ஆர்டிஸ்ட் இவங்கள செமையா டிரா பண்ணிருக்காங்க. உண்மையே சொல்லணும்னா இவங்க ரொம்ப அழகு. அப்போ லீயும் அந்த பையனும் ஜியனை துரத்திட்டு அங்க வந்துடுறாங்க. அந்த பொண்ணை பார்த்ததும் 2 பேரும் ஷாக் ஆகி கத்துறாங்க. யங் ரூக்ஸின்னு 2 பேரும் சொல்றாங்க. அப்படியே ஷாக் ஆகி நிக்கிறாங்க. அப்போ அந்த பொண்ணு குதிரையிலிருந்து இறங்கி, இங்க என்ன நடக்குது, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு தெரியாதா சிட்டி டெரிட்டரிக்குள்ள ஃபைட் பண்ணக்கூடாதுன்னு. அந்த பையன், மிஸ் லங், இவன் ஒரு திருடன், எங்களை அட்டாக் பண்ணிட்டு மெடிக்கல் ரெசீட்டை திருடிட்டு ஓடுறான்னு அந்த பையன் சொல்றான். மிஸ் ரூக்ஸி எப்பவும் உண்மையத்தான் நம்புவாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன், நம்ம ஐஸ் வைக்கிறான். ரூக்ஸி இதை கேட்ட உடனே திருடான்னு கேட்கிறா. ஆமா, இவன் தான் அந்த ஜியன் ஹான். இவன் குடும்பத்தோட மெடிக்கல் பேப்பரை திருடிட்டான். மிஸ் யங், இவன் தான் அந்த திருடன். ஜியன் ஹான்னு ஒரு திருடன் தான் இவன். ரூக்ஸி சர்ப்ரைஸா கேட்கிறா. ஓ அப்படியா, ஃபேமஸ் ஜியன் ஹான் நீதானா அந்த திருடன்? உன்னை பத்தி நான் கேள்விப்பட்டிருக்கேன். உன் ஃபேமிலி உன்னை பனிஷ் பண்ண ஆல்ரெடி ஒரு ஆர்மியே அனுப்பியிருக்காங்கன்னு சொல்றா. உன்னை அரெஸ்ட் பண்ண ஆர்மி வருது. அந்த வில்லன் ஜியன் ஹான், நீ ஒரு கிரிமினல், இப்போ நீ மாட்டிக்கிட்ட, இதுக்கு நீ தான் பதில் சொல்லணும். நீ ஒரு கிரிமினல்னு நாங்க நிரூபிப்போம். இன்னைக்கு நீ தண்டிக்கப்படுவ. ஹீரோ, நீங்க சொல்றதெல்லாமே போய் இன்னும் கத்துறான். நீங்க என்ன ஏமாத்திட்டீங்க. இந்த திருட்டு வேலையை பண்ண சொல்லதே நீங்க தான். என்னை யூஸ் பண்ணிட்டு இப்போ தவிக்க விட்டுட்டீங்களா? என்னை விட்டுட்டு போயிட்டீங்களே. காதலுக்காக எல்லாத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ண, ஆனா என்னை ஏமாத்திட்டீங்களே. ஏன் இப்படி பண்ணீங்க? இத கேட்ட மிஸ் ரூக்ஸி அவங்கள முறைக்கிறாங்க. அவங்க 2 பேருக்கும் இப்ப பயத்துல உச்சபை வந்துருச்சு. நம்ம ஹீரோ ஜியன் சொல்றான், எல்லாத்தையும் அழிக்கே என்ன கொல்ல பாக்குறீங்க, ரெசீட்டை எடுத்துட்டு மக்களை ஏமாத்துறீங்க. இத கேட்ட அந்த பையனுக்கு செம கோவம் வருது. உனக்கு சட்டம் பயமே இல்லையா? மிஸ் ரூக்ஸி முன்னாடியே என்ன அட்டாக் பண்றா. ஸ்வாட் ஜியனை தாக்க வரப்போ கரெக்டா மிஸ் ரூக்ஸி அதை தடுத்துட்டாங்க. இத நானே ஹேண்டில் பண்றேன். இவனை ஜியன் ஃபேமிலி கிட்டே கூட்டிட்டு போவேன்னு சொல்றாங்க. ஜியன் நினைக்கிறான், அப்பா தப்பிச்சேன். இவங்களுக்கு அறிவே இல்லையா? இவங்க முன்னாடி அட்டாக் பண்றாங்களே. அப்போ அந்த பையன், என் அண்ணனுக்கும் மிஸ் ரூக்ஸிக்கும் கல்யாணம் ஃபிக்ஸ்னு ரூமர் கேட்டிருக்கேன்னு சொல்றான். நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டா பேலஸ்ல நான் தானே எல்லாத்தையும் பார்த்துப்பேன்னு பில்டப் கொடுக்கறான். ஜியன் பின்னாடி இருந்து, ஏய் நிறுத்து, இந்த அழகிய உன் கழுத்த மாதிரி இருக்கிற அண்ணனை கல்யாணம் பண்ணுவாங்களா? இந்த கல்யாணத்துக்கு சான்ஸே இல்ல. இத கேட்ட அந்த பையனுக்கு ரத்தம் கொதிக்குது. லீ, இவனை இப்ப போட்டு தள்ளிடலாம். ஜியன், உனக்கு இன்னைக்கு முடிவு கட்டிடுறோம். அவங்க அட்டாக் பண்ண வரப்போ மிஸ் ரூக்ஸி தன்னோட மாசான பவரை ரிலீஸ் பண்றாங்க. அவ அடிச்ச அடியில 3 பேரும் பறந்து போய் விடுகிறாங்க. லீ ஷாக் ஆகி, இது எப்படி பாசிபிள்? நாம ஒரே லெவல் தானே, அப்புறம் எப்படி அவ கல்டிவேஷன் லெவல் 3க்கு போயிட்டான்னு கேக்குறா. நம்ம ஹீரோ ஒரு காமெடி மூஞ்சிய வச்சுட்டு, வாங்க வந்து அடினேன்னு சொல்றான். அப்போ அந்த வில்லன் பையன், ரூக்ஸி, இவனை ஏன் காப்பாத்துறீங்க? என் ஃபேமிலி கவர்மெண்ட் பவர்ல இருக்கான்னு கத்துறான். ரூக்ஸி கோவப்பட்டு வெளியே போன்னு சொன்னதும் அவன் பயந்து வேர்த்து போயிட்டான். சரி, இப்ப போறேன், ஆனா திரும்ப வந்து அரெஸ்ட் பண்ணுவோன்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள இவனை அரெஸ்ட் பண்ண நானும் என் அப்பாவும் வருவோன்னு நினைச்சுக்கிட்டு போறான். ஹீரோ மூக்குல விரல் வச்சு, யூஸ்லெஸ் கேர்ள் கிளம்புன்னு டீஸ் பண்றான். ரூக்ஸி ஸ்வாட ஹீரோ கழுத்துல வச்சு, வா உன்னை தண்டிக்க போறாங்கன்னு சொன்னதும் ஹீரோக்கு பீத்தி ஆகிடுது. வெயிட், உங்களுக்கு அந்த மேரேஜ்ல இஷ்டம் இல்லைன்னு தெரியும், என்கிட்ட ஒரு பிளான் இருக்குன்னு சொல்றான். ரூக்ஸி கொலவெறி மூஞ்சிய வச்சுக்கிட்டு, என்ன பிளான்னு கேக்குறா. நம்ம ஹீரோ என்ன பண்ண போறாரு? அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல சேட்டலைட் பேலஸ காட்டுறாங்க. அங்க மிஸ் ருவாக்ஸி அவ அப்பா கிட்ட ஜியானை கல்யாணம் பண்ண கேட்டு நிக்கிறா. அத கேட்ட அப்பா ஷாக் ஆகி, அவனை என் மப்பிள்ளையாக்குறியா? அது நடக்காது. அவனுக்கு கல்டிவேஷனும் தெரியாது, உனக்கு தகுதியும் இல்லைன்னு சொல்றாரு. உடனே அம்மாவும், கல்யாணம் பெரிய முடிவு, அவசரப்பட்டு எதுவும் பண்ணாதன்னு சொல்றாங்க. வெளியே இருந்து இதையெல்லாம் கேட்ட ஜியான், ருவாக்ஸி இவ்ளோ சீக்கிரம் கல்யாண பேச்சை எடுப்பான்னு நான் நினைக்கலன்னு யோசிக்கிறான். அப்போ ருவாக்ஸி எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கறா. ஹைனஸ் அவன் டெரிட்டரிய பெருசாக்க எல்லா நோபல் ஃபேமிலிஸ்லயும் கல்யாணம் பண்ண ஃபோர்ஸ் பண்றான். இன்னும் 3 டேஸ்ல அவங்க இங்க வந்துருவாங்க. அதுக்குள்ள நான் வேற யாரையாவது கல்யாணம் பண்ணாதான் அந்த ப்ரொபோசலை கேன்சல் பண்ண முடியும். ரீசன் இல்லாம கேன்சல் பண்ணா அவங்க அட்டாக் பண்ணுவாங்க. அப்பா அவன் யாருன்னு கேவலமா கேட்க ஜியானுக்கு செம்ம கோவம் வருது. அப்போதான் ஜியான் சொன்ன அந்த பிளானை பத்தி ருவாக்ஸி யோசிக்கிறா. கல்யாணத்தை தடுக்க 2 பேரும் பிளான் பண்றாங்க. ருவாக்ஸி ஃபிளாஷ்பேக்ல கேக்குறா, என்ன ஜோக்கா, உன்னை கல்யாணம் பண்ணுவேனா? கனவுல கூட நடக்காது. அதுக்கு ஜியான், என் மூஞ்சி சரியா இல்லையா, இல்ல என் பேட் ரெப்புடேஷன் காரணமா உனக்கு வேணாமான்னு கேக்குறான். ருவாக்ஸி, மாப்பிள்ளைய ஹையர் பண்ற பிளான் ஓகே, ஆனா உன்னை ஏன் செலக்ட் பண்ணணும்னு கேக்குறா. ஜியான் சொல்றான், நான் தான் உங்களுக்கு பெஸ்ட் ஆப்ஷன். இந்த சிட்டிக்கே நான் ஒரு கேவலமான மொக்க பையன்னு தெரியும். எந்த பெரிய ஆளும் அவன் ஸ்டேட்டஸை குறைச்சு உன்னை கல்யாணம் பண்ண மாட்டான்.
ஏன்னா நீ என்ன மாதிரி ஒரு யூஸ்லெஸ் கைய கல்யாணம் பண்ணிக்க போறியே. இவரை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டா உலகம் முன்னாடி அவங்களுக்கு பெரிய அவமானம் ஆயிடுமே. அப்ப மிஸ் ருவாக்ஸி சொல்றாங்க, இது நடந்தா ஹிஸ் ஹைனஸ் நம்ம ஃபேமிலிய அழிச்சிடுவாரு. ஜியான் நம்ம ஹீரோ ஸ்டைல்ல பயத்தை தோற்கடிக்க அதை எதிர்த்து நிக்கணும்னு சொல்றான். மனசுக்குள்ள நானே எவ்வளோ கூல்னு பில்டப் கொடுத்துக்கிறான். ஜியான் ருவாக்ஸி கிட்ட சரியான காரணம் இல்லாம நம்ம மேல டைரக்ட் அட்டாக் பண்ண முடியாதுன்னு சொல்றான். பாவம் ருவாக்ஸி கல்யாணத்தை தவிர்க்க கல்யாணம் பண்ணி தான் ஆகணும்னு யோசிக்கிறா. ஹிஸ் ஹைனஸ் கல்யாணம் அனௌன்ஸ் பண்ணதால யாரும் என்ன கல்யாணம் பண்ணி அவரை பகச்சிக்க மாட்டாங்க. கைஸ், நம்ம ஹீரோ இப்போ பலியாட ஆயிட்டாரு. ருவாக்ஸி அவளோட அப்பா கிட்ட நான் இப்போ பின்வாங்க மாட்டேன்னு சொல்றா. அப்பா கோவமா, நீ எப்பவும் உன் இஷ்டத்துக்கு பண்ற, இந்த டம்மி பையன் கூட கல்யாணம் நடக்காதுன்னு சொல்றாரு. சிஜிய கல்யாணம் பண்ணா நம்ம மிலிட்ரி பவரை இழந்துடுவோம், வேற யாரோ நம்ம சிட்டியை ஆளுவாங்கன்னு ருவாக்ஸி சொல்றா. இந்த சிஜி தான் நம்ம ஹீரோயினுக்கு முன்னாடியே ஃபிக்ஸ் பண்ணி வச்ச வில்லன். குடும்பத்தை காப்பாத்த நான் என் உயிரை கூட தரேன்னு மாசா பேசுறா. இத கேட்ட ஜியான் அழகான பொண்ணு மட்டும் இல்ல, நல்ல மனைவியும் கிடைச்சிட்டான்னு யோசிக்கிறான். இப்படி ஒரு பொண்ணு கிடைப்பான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அப்பா யோசிக்கிறாரு, இந்த மருமகன் பிளான் நல்லா இருக்கு, இவன் தான் இந்த கல்யாணத்தை நிறுத்துவான். ஆல்ரெடி கல்யாணமானவளை ஹிஸ் ஹைனஸ் கூட ஃபோர்ஸ் பண்ணி வேற யாருக்கும் கட்டி வைக்க மாட்டாரு. நம்ம பேட் இமேஜ் ஆனாலும் சரியான ரீசன் இல்லாம அவர் நம்ம மேல அட்டாக் பண்ண மாட்டாரு. ஆனா இப்போ பெரிய பிரச்சனையே இந்த பையன் தான். ஜியான் ஏதோ யோசிச்சுட்டு இருக்காரு. அப்போ நம்ம ஹீரோ மிஸ் ருவாக்ஷி அப்பா கிட்ட, மாமா கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்குவேன்னு சொல்றான். என் பொண்டாட்டியை யாரு தொட்டாலும் அவன் செத்தான்னு ஒரு மாஸ் டயலாக விடுறான். அதை கேட்ட ருவாக்ஷி அப்பா, சரி சொல்றபடி நடக்கலனா உன்னை கொன்றுவேன்னு திருப்பி வார்னிங் தராரு. வெளியே வந்த சிட்டி லார்ட் என் பொண்ணு கல்யாணத்துக்கு பேலஸ ஜோரா ரெடி பண்ணுங்கன்னு ஆர்டர் போடுறாரு. வேலைக்காரங்க எல்லாரும் சரி லார்ட்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் சீன்ல ஜியன் பாத் டப்ல குளிச்சுட்டே நெக்ஸ்ட் லெவல் பவரை அப்கிரேட் பண்றான். ப்ராக்ரஸ் ஸ்லோவா இருந்தாலும் இந்த மேன்ஷன்ல இவ்ளோ நல்ல ஹாட் ஸ்ப்ரிங் இருக்கேன்னு நினைக்கிறான். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹாட் ஸ்ப்ரிங்ல நல்ல மெடிசினல் பவர்ஸ் இருக்கு. அதான் ஜியன் இப்போ ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிட்டான். அவன் எழுந்து நிக்கிறப்போ பின்னாடி ஒரு மெய்டு வந்து சீக்கிரம் ட்ரெஸ் பண்ணுங்கன்னு சொல்றா. ஆனாலும் அவன் மனசுக்குள்ள தண்ணி ஏன் இவ்ளோ அழுக்கா இருக்கு, இவர் அப்படி என்ன பண்ணாருன்னு யோசிக்கிறா. ஜியன் கல்யாண ட்ரெஸ் எடுத்து வந்தியான்னு கேட்க அந்த மெய்டு ரொம்ப கடுப்பாகிறா. வந்ததும் பூல் ஆக்கியூபை பண்ணிட்டீங்க, இப்போ கல்யாணம் வேற, உங்களுக்கு கவலையே இல்லையான்னு அவ கேக்குறா. ஜியன் கொஞ்சம் டைம் கொடு, ரெடி ஆயிடுறேன்னு கூலா பதில் சொல்றான். அந்த மெய்ட், கல்யாணம் சடனா நடக்குது, விஐபிஸ் மட்டும்தான் வர்றாங்க, அவங்க உங்களை வாழ்த்த மட்டும் வரலன்னு சொல்றா. ஜியனும் இன்னைக்கு என்னதான் நடக்குதுன்னு நானும் பாக்குறேன்னு மாசா சொல்றான். சீனை கட் பண்ணா அங்க வில்லனோட அப்பா, சிட்டி லார்ட் நம்ம கல்யாணத்தை தடுக்க தான் இப்படி பண்றாருன்னு பிளான் போடுறாரு. லீயோட அப்பா, ஒருவேளை அந்த பையன்தான் காரணமா இருப்பானோன்னு டவுட்டா கேக்குறாரு. ருவாக்ஷிக்கு கல்யாணமாக போகுதுன்னு கேள்விப்பட்டேன். ஜாவ் அவளோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட். நம்ம ஜாவ பர்சனல் கார்டா வச்சுக்க பிரின்ஸ் ஆசைப்பட்டாரு. ஆனா இவர் ரோக்ஷி கூட இருக்கேன்னு சிட்டி கார்டு லீடர் ஆயிட்டான். லிங்கோட அப்பா, இவன் நமக்கு டேஞ்சர்னு சொல்றாரு. ஜாவ் ஒரு நரி, இவனுக்கு பொண்ணு கொடுக்கறது தப்புன்னு பேசிக்கிறாங்க. சீனை கட் பண்ணா பேலஸ்ல ஜாவ் எல்லாரையும் தம்சம் பண்ணிட்டு உள்ள நுழையிறான். ருவாக்ஷிக்கு என்ன விட தகுதியான ஆளு எவன்னு குதிரிறான். ஜாவ் இங்க இருந்தா அப்போ கல்யாணம் யாருக்கு? எல்லாரும் குழம்புறாங்க. ஜாவ் செம்ம காண்டுல எல்லாரையும் தாக்க ஆரம்பிக்கிறான். ருவாக்ஷி பேரண்ட்ஸ் தடுத்து ஏன் இப்படி பண்றேன்னு கேக்குறாங்க. ஜாவ் என்ன மன்னிப்புங்க, ஆனா சடனா ஏன் கல்யாணம்னு டைரக்டா கேக்குறான். பேரண்ட்ஸ் சைலண்ட் ஆகிட்டு ருவாக்ஷி அவளோட லவ்வரை செலக்ட் பண்ணிட்டா, இது அவளோட சாய்ஸ்னு சொல்றாங்க. இத கேட்ட ஜாவுக்கு ரத்தம் குதிக்குது. நான் இல்லாம வேற எவன்னு கத்திட்டு அவளே வந்து சொல்லட்டும், இல்லனா உங்களையும் விட மாட்டேன்னு அட்டாக் பண்ண போறான். அப்போதான் நம்ம ஹீரோயின் ருவாக்ஷி வெட்டிங் ட்ரெஸ்ல உள்ள வரா. பாக்குற எல்லாருமே ஷாக். தேவதை மாதிரி இருக்காப்பா. சரி, அடுத்து என்னாச்சு? அங்க வந்து என் மனசுல வேற ஒருவன் இருக்கான், திரும்பி போயிருன்னு சொல்றா. ஜாவ் அதிர்ச்சியாகி, இது நடக்காது, ஏன் கூடவே இருந்துட்டு எப்படி வேற ஒருவனை லவ் பண்ண முடியும்னு கேக்குறான். நீ பொய் சொல்ற, நீ என்னதான் கல்யாணம் பண்ணணும்னு அடம் பிடிக்கிறான் நம்ம வில்லன். அதுக்கு மிஸ் ருவாக்ஷி, பிளெஸிங்ஸ் தர கசின்லாம் வந்திருக்காங்க, நீ பிளெஸ் பண்ண வரலனா தயவு செஞ்சு கிளம்புன்னு சொல்லிடுறா. ஆனா ஜாவ், நீ எனக்கு தான் சொந்தம், உன்னை எப்படியாச்சும் அடைவேன்னு வெறித்தனமா சொல்றான். ருவாக்ஷி கோபமா, இது மிலிட்டரி ஆர்டர், திரும்பி போலன அரெஸ்ட் பண்ணி பனிஷ் பண்ணிடுவோன்னு மிரட்டுறா. ஜாவ் திமிரா, என்னத்தோட எவனுக்கு துணிச்சல் இருக்கு, உனக்காகடா இங்க வந்தேன், இப்ப வேற ஒருவனை கல்யாணம் பண்றியான்னு கேக்குறான். ருவாக்ஷி அப்பா கோபப்பட அம்மா அவரை தடுத்து, ஜாவ் ரொம்ப பவர்ஃபுல், அமைதியா இருங்கன்னு சொல்றாங்க.
ஏன் ஆளை யாராச்சும் தொட முடியுமா? தைரியம் இருந்தா வெளியே வந்து என் கூட மோதுன்னு ஜாவ் கத்துறான். ஜனங்கள் எல்லாம் கல்யாணம் பொய்ன்னு நினைச்சேன், ஆனா இப்போ கல்யாண மண்டபமே ஜோரா இருக்கேன்னு பேசிக்கிறாங்க. அப்போ ஹீரோ யான் பண்ணிட்டே வந்து, என்ன சத்தம், தூங்கவே முடியல, நைட் பர்ஃபார்மன்ஸுக்கு டிஸ்டர்ப் ஆகுதேன்னு ஹீரோ ஸ்டைலா கேக்குறாரு. நைட் பர்ஃபார்மன்ஸ்னு ஹீரோ என்ன சொல்றாருன்னு புரிஞ்சிருக்கோம்ல. அடுத்த எபிசோட்ல ட்விஸ்டோட பார்க்கலாம். ஜிஎன் இந்த சிச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்ண போறான்? வாட்ச் பண்ணதுக்கு தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். கடந்த எபிசோட்ல பார்த்தோம், ஜியான் கேக்குறான், யாரோட என் தூங்கல கெடுக்கிறது? தூங்கலன்னா நைட்டு என்னால கரெக்டா பர்ஃபார்ம் பண்ண முடியாதுன்னு ஃபீல் பண்றான். அப்போ ஜாவ் காண்டாகி கேக்குறான், இவன் எப்படி என்னை விட பெட்டரா இருக்க முடியும் ருவாக்ஸிக்கு? நான் தான் பெஸ்ட். ஜாவ் கேக்குறான், இந்த குப்பை எதுக்கு வெட்டிங் ட்ரெஸ் கூட்டிருக்குன்னு. ருவாக்ஸி அப்பா ஜியான் உள்ள போன்னு கட்டுறாரு. கிரௌடும் பின்னாடியே கலைக்கிறாங்க, மரியாதை இல்லாம பேசுறாங்க. ருவாக்ஸி கிட்ட வந்து ப்ளீஸ் போயிடு, இல்லனா உன்னால பெரிய பிரச்சனை ஆயிரும்னு பேசுறாங்க. ஜியான் எல்லார்கிட்டயும் இப்ப தெரியுதா ருவாக்ஸி யார கல்யாணம் பண்றான்னு? ஏன் இப்ப எல்லாரும் நாயா கொலைக்கிறீங்கன்னு கேட்டு அசிங்கப்படுத்துறான். ஜியான் எல்லாரையும் ஸ்ட்ரெயிட்டா டாக்னு தான் சொல்றான். நீங்க எந்த ஃபேமிலினாலும் எனக்கு கவலை இல்ல, இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் மாப்பிள்ளை ஆயிருவேன். நெக்ஸ்ட் டைம் சிட்டி கேட்ல பாக்கும்போது மறக்காம எனக்கு சல்யூட் அடிங்க. இதை கேட்டு ஜாவ் செம கடுப்பாகி தரையே உடைக்கிறான். நீ ருவாக்ஸிக்கு செட் ஆக மாட்ட, மரியாதையா வெளியே போ, இல்லனா தள்ளி விடுவேன். ஜியானுக்கு சிரிப்பு வருது. ருவாக்ஸி அப்பா ஜாவோட பவரை பார்த்து டென்ஷன் ஆக்குறாரு. இந்த பசங்க வீட்டு பேரையே கெடுத்துருவாங்க. அம்மா ஜாவை நிறுத்த சொல்லியும் அவன் ஜியானை பஞ்ச் பண்ண போறான். செம ட்விஸ்ட். ருவாக்ஸி நடுவுல வந்து ஸ்வாடால பஞ்ச தடுக்கிறா. ஜியான் என் புருஷன், அவரு செத்தா நானும் சாவேன், அவரை தொட முன்னாடி என்ன தாண்டிட்டு போன்னு மாசா சொல்றா. ஜாவு கடுப்பாகி, ஏன் மேல ஸ்வாட தூக்குற, இன்னைக்கு இவன் செத்தான்னு சொல்லி கிக்குறான். ஆனா ருவாக்ஸி ஜியானுக்கு ஷீல்டா முன்னாடி நிற்கிறா. செம மாசான சீன் மக்களே. ருவாக்ஸி ஹீரோவை ப்ரொடெக்ட் பண்றா. ஜாவ் செம கோவத்துல இருக்கான். நெக்ஸ்ட் என்ன ஆக போகுது? ஜியான் இத பார்த்துட்டு மிஸ் ருவாக்ஸிய சைட்ல தள்ளி விட்டு, இத நான் பாத்துக்கிறேன்னு சொல்றான். அதுக்கு ருவாக்ஸி உன்னால முடியாதுன்னு சொல்ல, ஜியான் செம ஆட்டிடியூடோட என்ன நம்பு, முடியாதுன்னு சொல்லாதன்னு சொல்றான். அதுக்கு ருவாக்ஸி திரும்ப உன்னால முடியாதுன்னு சொல்ல, ஜியான் செம ஆட்டிடியூடோட இத முடியாதுன்னு சொல்லாத, என் மேல நம்பிக்கை வைன்னு கெத்தா சொல்றான். மனசுக்குள்ள நீ என் பொண்டாட்டியாக போறவன், இப்போ இது ஏன் பொறுப்பு. ஜியான், நான் உன்னையும் உன் லைஃபையும் எப்பவும் ப்ரொடெக்ட் பண்ணுவேன், உன்னை எப்பவும் ப்ரொடெக்ட் பண்ணுவேன், உனக்கு அடிபட விட மாட்டேன்னு ஹீரோ நினைக்கிறான். ஜியான், உனக்கு மிஸ் ருவாக்ஸியை பிடிக்கும்னா வா நம்ம 3 பெட் வைக்கலாம்னு சேலஞ்ச் பண்றான். ஜான் என்ன பெட்டுன்னு கேட்க ஜியான் சொல்றான், முதல் பெட் பானம், 2வது நம்ம சாமான் வைக்கலாம். இது நீங்க நினைக்கிற அந்த விஷயம்தான். புரியாதவங்களுக்கு ரொம்ப அப்போவியான வியூவர்ஸுக்கு சொல்றேன், இது பசங்களோட வித்த விஷயத்தை தான் ஹீரோ சொல்றான். ஜியான் 3வது பெட் நம்ம உயிர்னு சொல்ல ஜான் டென்ஷன் ஆகி ஷாக் ஆகுறான். அப்போ ஜியான் சொல்றான், தோத்தா உன் சாமான நீயே வெட்டணும்னு ஜியான் கேட்க எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. அப்போ ஜியான், சரி நீயே பெட்டை சூஸ் பண்ணுன்னு சொல்றான். ஜியான், பயப்படாத, பெட் ஐடியா என்னோடது, சோ உனக்கு பிடிச்ச கேமை சூஸ் பண்ணு, நீயே ஜெயிப்பேன்னு நினைக்கிற கேமை நீயே வை, காம்படிஷன் பண்ணலான்னு சொல்றான். இதை கேட்டு ஜான் குஷியாகி சிரிச்சிட்டே கேக்குறான், கேம்பிளிங் எது மேல வைக்கலாம்னு நானே சூஸ் பண்ணணுமான்னு கேக்குறான். ஜான் சரின்னு சொல்ல, ஜான் ஃபர்ஸ்ட் மிலிட்டரி ஃபார்மேஷன், 2 ஆர்ச்சரி, அப்புறம் 3 நம்ம ஸ்ட்ரென்த்தை பார்க்கலாம், யாருக்கு பலம் அதிகம்னு செக் பண்ணலாம். லிங்கோட பாய் ஃப்ரெண்ட் நினைக்கிறான், ஜான் 10 வருஷமா ஆர்மில இருக்கான், அவன்தான் இதுல பெஸ்ட். ஃபைனலி இவன்கிட்ட இருந்து தப்பிக்க இது நல்ல சான்ஸ், இல்லனா எப்பவும் அசிங்கப்பட்டு வாழணும்னு நினைச்சிட்டு 10,000 கோல்டு காயின்ஸை பந்தயமா வைக்கிறான். ஜான் கேக்குறான், உன்கிட்ட இவ்ளோ கோல்டு காயின்ஸ் இருக்கா? ஜியான், சிட்டி லாட் பொண்ண கல்யாணம் பண்ண நான் நிறைய செலவு பண்ணிட்டேன், அதனால கையில காசு இல்லைன்னு அசல்தா சொல்றான். அதை கேட்டு மிஸ் ருவாக்ஸி அப்பா, நீ எப்போ செலவு பண்ணன்னு கேக்குறாரு. இந்த பணம் எல்லாமே என்னுடையதுதான், நான் தான் எல்லாத்துக்கும் செலவு பண்ணேன். அப்போ ஜியான் 7 3rd கிளாஸ் ஹை கிரேட் பில்ஸை வெளியே எடுக்கிறான். ஒரு பில்லோட வேல்யூ 10,000 கோல்டு காயின்ஸ்னு சொல்றான். நான் இத பெட்ல வைக்கிறேன், ஆனா ஜாவ் உன்கிட்ட ரொம்ப கம்மி பணம் தான் இருக்கு. இத பார்த்து எல்லாரும் முண்ட கரியாகறாங்க. ருவாக்ஸி அப்பா இது இம்பாசிபிள்னு சொல்றாரு. இங்க 7 ஹை கிரேட் பில்ஸ் இருக்கு, சிட்டி லார்ட் மேன்ஷன்ல இந்த பிரஷஸ் பில்ஸ் கிடையாது. இவனுக்கு இது எங்க இருந்து வந்துச்சு? அப்போ லிங்கோட பாய் ஃப்ரெண்ட் கேக்குறான், இந்த வேஸ்ட் கிட்ட எப்படி இவ்ளோ காஸ்ட்லி ஐட்டம்? ருவாக்ஸி அப்போ சொல்றாரு, இத பெட்ல வைக்க கூடாது. இத பார்த்து ஜாவுக்கு வேர்த்து கொட்டுது. அவன் மனசுக்குள்ள நினைக்கிறான், இந்த பில்ஸோட வேல்யூ 70,000 கோல்ட் காயின்ஸ், இது ஆக்சிசிட்டியோட மொத்த வருஷ டாக்ஸுக்கு சமம். ஜியான் அப்பா சொல்றாரு, சரி விடு, உன்னால மட்டும் இது முடியாது, வேற யாராச்சும் இந்த பெட்ல ஜாயின் பண்ணணுமா? இத கேட்டதும் எல்லாரும் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஜியான் ரொம்ப வீக்கான ஆளுதான், அவன் ஒரு வேஸ்ட், எப்பவுமே ஜெயிக்க மாட்டான். இந்த ஆப்பர்ச்சுனிட்டிய நம்ம யூஸ் பண்ணிக்கணும். ருவாக்ஸி அப்பா, ஜியான் தோப்பான்னு நான் பெட் கட்டுறேன்னு சொல்றாரு. ஜியான் தான் தோப்பான். ருவாக்ஸி அம்மா ரொம்ப கோவமா கத்துறாங்க. ருவாக்ஸி அப்பா மேல செம்ம கோவப்படுறாங்க. உன் மருமகனை ஜெயிக்க வைக்க போறியா இல்ல தோக்க வைக்க போறியா? ருவாக்ஸி அப்பா மனசுல நினைக்கிறாரு,
இவன் வேஸ்ட்னு எனக்கு தெரியும். இவன் தான் தோப்பான். இவன் வேஸ்ட். லீ ஃபேமிலி சார்பா 20,000 கோல்டு காயின்ஸ் பெட் கட்டுறாங்க. ஜாவோ தான் ஜெயிப்பான்னு பெட் கட்டுறேன். அப்போ லிங் பிஎஃப்ஓ தாப்பா சொல்றாரு, ஜாங் ஃபேமிலியும் ஜாவோ மேல 20,000 கோல்டு காயின்ஸ் கட்டுது. ஜியான் மனசுல நினைக்கிறான், எல்லாரும் நான் தோப்பான்னு நல்லா ட்ரை பண்றாங்க, நான் கண்டிப்பா தோப்பான்னு நினைக்கிறாங்க. ஆனா ஜியான் இது இன்னும் என் பெட்டுக்கு ஈக்குவல் ஆகலன்னு சொல்றான். அப்போ இன்னொரு ஆளு முன்னாடி வந்து நிக்கிறான். ஹால் ஆஃப் காமர்ஸ் சார்பா 10,000 கோல்டு காயின்ஸ் பெட் கட்டுறேன். பணம் கொட்டுது. ஜியான் இன்னும் பத்தலன்னு சொல்றான். என் பில்ஸ் வேல்யூக்கு இது இன்னும் சமம் இல்ல. வேற யாராச்சும் ஜாயின் பண்ண போறீங்களா? இன்னும் 10,000 கோல்டு காயின்ஸ் வேணும். அப்போ லிங் சொல்றான், ஜாங் ஃபேமிலி சார்பா நான் இன்னும் 10,000 கோல்டு காயின்ஸை ஏத்துறேன். அப்போ அவன் அப்பா கத்துறாரு, என்னடா பண்ற? என்கிட்ட 30,000 கோல்டு காயின்ஸ் தான் இருக்கு, தோத்தோன்னா ரோட்டுக்கு வந்துடுவோம். லிங் பிஎஃப் சொல்றான், எனக்கு இவனை பத்தி தெரியும், இவன் தான் தோக்க போறான். இந்த பெட் ஜெயிச்சோம்னா நம்ம ஃபேமிலி செம்ம ஃபேமஸ் ஆயிடும். கைஸ், இவனை பிஎஃப்னு சொல்றதுக்கு பதிலா குவீன்னே கூப்பிடலாம். அப்போ ஜியான் பின்னாடி இருந்து, ஏன் முனைகிறீங்க? பெட்ட கட்டு இல்லனா வழிய விடுன்னு சொல்றான். கடைசியில அவன் அப்பா ஒத்துக்கிட்டு 30,000 கோல்டு காயின்ஸை பெட் கட்டுறாரு. ஜியான் தம்ஸ் அப் பண்ணி சரின்னு சொன்னாலும் மனசுல பெரிய மீன் சிக்கிருச்சுன்னு நினைக்கிறான். ஜியான் ருவாக்ஸி அப்பா கிட்ட விட்னஸா இருக்க சொல்றான். அவரும் சீக்கிரம் ஆரம்பி, உன் மூஞ்ச பார்க்க பிடிக்கலன்னு கோவமா சொல்றாரு. ஏன்னா ஜியான் அவர்கிட்ட கேட்காம 7 ஹை கிரேட் பில்ஸை பெட்ல வச்சுட்டான். இப்போ ஜியானும் ஜாவோவும் ஃபைட்டுக்கு ரெடி. ஆரம்பிக்கலாமான்னு ஜியான் கேக்குறான். ஜாவோ அவன் டீம் கிட்ட யாரு ஃபார்ட்டை உடைக்கிறீங்களோ அவங்களுக்கு பெரிய ரிவார்ட்னு சொல்றான். 2 பேரும் ரெடி. ஒரு பக்கம் ஜாவோ ஆர்மி, இன்னொரு பக்கம் ஜியான் சோல்ஜர்ஸ். ஜாவோ ஆர்மி தோத்ததே இல்ல. ஆனா ஜியான் டீம் ரொம்ப வீக்கா இருக்கு. ருவாக்ஷி கேக்குறா, இந்த ஜியான் ஆர்மிக்கு என்ன ஆச்சு? அவரு இந்த முட்டாள் ஏன் இப்படி டீமை செலக்ட் பண்ணானோன்னு திட்டுறாரு. லிங் அப்பா குவீன் அப்பா கிட்ட உங்களுக்கு பில்ஸ் கிடைக்க போகுது, நீங்க ஃபேமஸ் ஆயிடுவீங்கன்னு சொல்றாரு. அதுக்கு குவீனோட அப்பா, நீங்களும் குறைஞ்ச ஆள் இல்ல, உங்ககிட்ட 2 ஹை கிரேட் பில்ஸ் வரப்போகுது. நம்ம பசங்க கல்யாணம் நடந்தா நாம தான் இந்த உலகத்திலேயே மாஸ். இத பக்கத்துல கேட்டுட்டு இருந்த மிஸ் ருவாக்ஸி அப்பா செம்ம காண்டாகி, நீ தோத்தா உன்னை கொன்னுடுவேன்னு கத்துறாரு. ஜியான் மனசுல மாமா என்ன நல்லா என்கரேஜ் பண்றாருன்னு நினைச்சிட்டு, கவலைப்படாதீங்க மாமா, நானே ஜெயிப்பேன்னு சொல்றான். அப்பதான் காம்படிஷன் ஸ்டார்ட் ஆகுது. ஜாவோ அவன் சோல்ஜர்ஸ ஃபார்மேஷன் ரெடி பண்ண சொல்றான். எல்லாரும் அந்த ஃபார்மேஷனை பார்த்து ஷாக் ஆகுறாங்க. என்னது, இது லாங் ஸ்னேக் ஃபார்மேஷனா? இது ஒரு டெட்லி கில்லிங் ஃபார்மேஷன். எதிரிகளை நிமிஷத்துல முடிச்சிடும். குவீன் அவன் அப்பா கிட்ட சொல்றான், ஜியான் ஜெயிச்சிட்டா நான் அவனை தாத்தான்னு கூப்பிடுவேன்னு பெட் கட்டுறான். அப்பா அப்படியெல்லாம் சொன்னா உன்னை குடும்பத்தை விட்டு துரத்திடுவேன்னு மிரட்டுறாரு. குவீன் ஜியான் ஜெயிக்க வாய்ப்பே இல்லைன்னு திமிரா சொல்றான். ஜியான் அவன் சோல்ஜர்ஸ் கிட்ட ஷீல்ட்ஸை முன்னாடி கொண்டு வாங்கன்னு ஆர்டர் போடுறான். குவீன், உனக்கு மிலிட்ரி பத்தி ஒன்னும் தெரியாது, ஆனா ஏதாவது ட்ரை பண்றியேன்னு கலாய்க்கிறான். ருவாக்ஷி அப்பா கல்யாணம் நடக்காதுன்னு சொல்லவும் ருவாக்ஷி நீங்க தப்பா சொல்றீங்கன்னு மறுக்கிறா. ஜாவோ செம்ம ஹாப்பியா இருக்கான். நான் தான் கண்டிப்பா வின் பண்ணுவேன்னு சொல்றான். அப்போ அவன் ஆர்மி கிட்ட சீக்கிரம் இவன் ஃபார்மேஷனை உடைங்கன்னு ஆர்டர் போடுறான். கட் பண்ணா ஜாவோவோட ஆர்மி எல்லாம் ஜியான் ஆர்மி மேல அட்டாக் பண்றாங்க. ஆனா ஜியான் ஆர்மி அதை பிளாக் பண்ணிட்டாங்க. இத பார்த்து ஜாவோ ஷாக் ஆகி, இது எப்படி முடியும்னு கேக்குறான். அப்போ மிஸ் ருவாக்ஷியே காட்டுறாங்க. ருவாக்ஷி சொல்றாங்க, இது ஒரு ரொம்ப ரேரான டெக்னிக். 10 வருஷத்துக்கு முன்னாடியே இது அழிஞ்சு போச்சு. ஜியானுக்கு இது எப்படி தெரியும்னு யோசிக்கிறாங்க. ஜியானோட அறைய பார்த்தா ஒரு டர்ட்டில் மாதிரி இருக்கு. மத்தவங்க எல்லாரும் இத பார்த்து பயங்கர ஷாக் ஆகுறாங்க. அப்போ ஜியான் அப்பா சொல்றாரு, இவன் நல்ல கிளடிப்பா, நிறைய விஷயத்த ஹைட் பண்ணி வச்சிருக்கான். நம்ம ஜியான் செம்ம ஹாப்பியா இருக்கான். அடுத்து குவீனை காட்டுறாங்க. அவன் அப்பா கிட்ட சொல்றான், கவலைப்படாதீங்க, இது 10 ஸ்ட்ரைக் இல்ல. ஜியானுக்கு இதை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியவே தெரியாது. ஜாவோ இத பார்த்ததும் செம்ம கடுப்பாகி ஆர்மி கிட்ட சீக்கிரம் போய் அட்டாக் பண்ணுங்கன்னு சொல்றான். அப்போ ஜாவோ ஆர்மி ஃபுல் ஸ்பீட்ல ஜியான் ஆர்மி மேல பாயிறாங்க. ஜியான் ஆர்மி நடுவுல கொஞ்சம் கேப் விட்டிருக்கிறத ஜாவோ பாக்குறான். அந்த கேப்ல அட்டாக் பண்ணுங்கன்னு சொல்றான். அப்போ நம்ம ஜியான் ஸ்மைல் பண்ணிட்டு சீக்கிரம் ஃபார்மேஷனை மாத்துங்கன்னு சொல்றான். அப்படியே டக்குன்னு எஸ்கேப் ஆயிட்டான். சோல்ஜர்ஸ் எல்லாம் ஜாவோ அட்டாக்க செம்மையா பிளாக் பண்ணிட்டாங்க. கிரவுட்ல எல்லாரும் பேசிக்கிறாங்க. ஜியான் ஒன்னும் வேஸ்டே இல்லையே, இவன் என்ன லாங் ஸ்னேக் அரே பண்ண போறானா? சில பேர் இல்ல வாய்ப்பே இல்லைன்னு சொல்றாங்க. ஜியானுக்கு இதெல்லாம் தெரியாதுன்னு நினைக்கிறாங்க. இவனுக்கு இதெல்லாம் தெரியாது. சரி ஃப்ரெண்ட்ஸ், ஜியான் என்ன ஃபார்மேஷன் பண்ணியிருக்கான்? இவன் ஜாவோவை வின் பண்ணுவானா?
அத பார்க்க வெயிட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். தேங்க்யூ. ஃப்ரெண்ட்ஸ், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே ஒரு லைக்கும் போட்ருங்க.